ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெசு ஃப்ரம் எஸ்ஜிஆர் கலெக்ஷன்ஸ்லேருந்தா இன்னைக்கு நம்ம கடையில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்ப்போமா. இன்னைக்கு நம்ம மெயினாக வந்து ஆஃபீஸ் கோயிங்காரங்களுக்கு, அப்புறம் எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண போகிறாங்க, ஒரு செமினார் அட்டென்ட் பண்ண போகிறாங்க, ஒரு ஸ்டேஜ் ஏற போகிறாங்க, சம்திங் தே நீட் டு ஸ்பீக் அவுட் ஆர் சம்திங் தே கோயிங் டு அட்டெண்ட் தட் செமினார், எங்கேயோ போகிறாங்க. பட் ஆனால் ஒரு நல்ல லுக்கும் வேணும், பட் ஆனால் கிராண்டாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து சில இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கிராண்டாகவும் போனாலும் அந்த லுக், அந்த கிராண்ட்னஸ் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துக்கு தேவையே இருக்காது. அந்தந்த இடத்துக்கு அதுக்கு தக்க மாதிரி ட்ரெஸ் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு லைட்டாக நம்மளுக்குன்னு நம்மளோட அது என்ன சொல்லுவாங்க, நம்ம யாருன்றதை வெளியே தெரியப்படுத்துவோம். ஸோ அந்த போல்ட்னஸ் வரும், நம்ம எப்படி பேசணுன்ற வரும். இப்போ நம்ம லுக் வைஸாக இப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்ம சிம்பிளாக போனோன்னா எல்லாரும் வந்து கிராண்டாக இருப்பாங்க, நம்மளுக்கே ஒரு ஃபீலிங் வரும், என்னடா அது எல்லாரும் கிராண்டாக இருக்காங்க, நான் ரொம்ப சிம்பிளாக வந்துட்டேனோன்னு. பட் ஆனால் அந்த சிம்பிளையும் ஒரு லுக்கோட போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த எலிகென்ட் லுக்கோட போகும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் ஒன்றுமே அந்த ஒரு லுக் வைஸாக ஒரு சாரீ கட்டும் போது கூட அதை மடித்து கட்டுறதுல கூட ஒரு அழகு இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்கு மடித்து கட்டுவோமா, இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒத்த இதாக ஒன் சைட் பல்லுவா விடுவோமா, ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் போடுவோமா, இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த இயரிங் போட்டால் நல்லா இருக்குமா, இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த ஸ்டிக்கர்ஸ் வச்சா நல்லா இருக்குமான்னு ஈச் அண்ட் எவ்ரி லுக்கும் வந்து சேஞ்சஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு என்னோட ஷாப்புக்கு வந்திருக்கேன். ஸோ பட் ஆனால் காலையிலேருந்து தான் நிறைய பிஸி வேலை இருந்ததுனால ஸோ நான் வந்த லுக்குக்கு கொஞ்சம் லைட்டாக ஸ்வெட் ஆகிருக்கு. ஸோ ஸ்வெட் ஆனதுனால வந்து நான் ஃபுல்லாக ஜஸ்ட் ஒரு ஸ்மாலாக டச்சப்னா ஜஸ்ட் நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இந்த லுக் வந்து நான் என்னோட ஷாப்புக்காண்டி நான் இந்த லுக்கில் வந்திருக்கேன். பட் ஆனால் இதே வந்து என் ஷாப்போட கிராண்ட் ஓப்பனிங் ஒன்று இருந்தபோது நான் எவ்வளோ லுக்காக வந்திருப்பேன். ஏன்னா வந்து அன்றைக்கி எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்கன்றதோட ஏன்னா வந்து அன்னைக்கு வந்து அது என்னோட ஷாப் ஓப்பனிங். ஸோ அந்த லுக்குக்கு நான் எப்படி போகணுமோ அந்த லுக்குக்கு நான் போயிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் போகும்போது ஜெகஜகான்னு ரொம்ப கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, ரொம்ப கிராண்டாக இயரிங்ஸ் எல்லாம் பெருசாக போட்டுக்கிட்டு, பெரிய பொட்டு வச்சுக்கிட்டோ, அதெல்லாம் ரொம்ப கிராண்டாக தலையிலலாம் பூ வச்சுக்கிட்டு ரொம்ப கிராண்டாக போனீங்கன்னா அந்த ஆஃபீஸ் லுக்கே வராது. ஸோ ஆஃபீஸில் ஏதோ ஃபங்க்ஷன்ன்ற போது ஓகே, பட் ஆனால் டெய்லி அதே மாதிரி நம்ம போகும்போது அது வந்து அந்த லுக் வைஸாக என்ன இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர மாதிரி எல்லாரும் சொல்கிறது அப்படி தான், என்ன ஃபங்க்ஷனுக்கு வர மாதிரி வராங்க அப்படி. ஸோ நம்ம கொண்டு வந்திருக்க இப்போ கலெக்ஷன்ஸ் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கும் நல்லாயிருக்கும்னு சொல்லுவோம். இந்த வேறு வந்து நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறோங்கன்னு சொல்கிறோம், ஏன்னா நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம், ஏன்னா நம்ம வந்து பார்க்குறோன்றதுனால நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ நான் கொண்டு வந்திருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த கலெக்ஷன்ஸ்லேயே வந்து நீங்கள் எங்கோ ஒரு செமினார் அட்டென்ட் பண்ண போகிறீங்கனாலும் போட்டுக்கலாம், இல்லை ஆஃபீஸில் தான் எங்கோ நம்மளை வந்து ஒரு செமினாருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா போட்டுக்கலாம், இல்லை எங்கோ ஒரு ஹோட்டலுக்கு நீங்கள் போகிறீங்க அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கலாம். ஸோ சில இடத்துக்கு சில மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த லுக்காக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக அந்த ஃபைனல் டெச்சின் பண்ணும்போது ரொம்ப அழகாக வரும். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கலெக்ஷன்ஸ், சாரி நான் இவ்வளோ நேரமாக உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணி நான் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தேன்னா சாரி. பட் ஆனால் சில பேருக்கு வந்து நான் இன்னும் நிறைய டிப்ஸுங்க கொடுக்குறேன். ஸோ அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், ஒரு சின்னதாக நம்ம வந்து ஒரு 400 rupees ஒரு குர்த்தி எடுத்தாலும் அதுக்கு தக்கிற மாதிரி நீங்கள் பேண்ட் வேர் பண்ணி அதுக்கு தக்கிற மாதிரி ஒரு ஸ்மால் ஆக்சசரிஸ், ஒரு கம்மல் சேஞ்ச் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு பொட்டு வச்சுட்டு ஒரு லைட்டாக ஒரு காஜல் ஏதோ ஒன்று இது பண்ணும்போது அந்த லுக்கே வேறு ஆகும். பட் ஆனால் அதே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அதுக்கு சரியான நம்ம பேண்ட் மேட்ச் பண்ணாமல் நம்ம அதுக்கு தக்கின மாதிரி லுக் மேட்ச் பண்ணாமல் போகும்போது என்ன ஆகும்னா, ட்ரெஸ்ஸு வேணால் நம்மளுக்கு லுக் வைஸாக நல்லா இருந்திருக்கலாம், பட் ஆனால் பார்க்கும்போது அந்த ட்ரெஸ் அந்த அளவுக்கு லுக்காகவே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதே வந்து எனக்கே ஒரு நாள் அந்த ட்ரெஸ்ஸை வந்து ரொம்ப நல்லா வேர் பண்ணியிருப்பீங்க, அன்றைக்கி சொல்லுவாங்க நல்லா இருக்கு இந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு. ஸோ அதுதான் சொல்கிறேன், அந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்கணும்ல, அந்த கேட்குறதுக்காக தான் நீங்கள் அதுக்கு தக்குன மாதிரி நீங்கள் போடணும். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நம்ம ஆஃபீஸ் வேர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்கு நீங்கள் க்ரீம் பேண்ட்டு, நம்மள்ட்ட க்ரீம் பேண்ட்ஸ் நிறையா பேண்ட்ஸ் இருக்குது. ஸோ நானே காட்டுறேன். ஸோ நம்மள்ட்டே வந்து இந்த மாதிரி க்ரீம் பேண்ட்ஸ் வச்சுருக்கோம்.
ரொம்ப நல்ல பேண்ட்ஸு. நம்மள்ட்ட இது எப்போவுமே ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். இதில் வந்து 3XL வரைக்கும் நம்ம வச்சுருக்கோம். ரொம்ப அகலமாகவும் இருக்கும். நல்லா எலாஸ்டிக், ஃபுல் எலாஸ்டிக்கு, பியோர் காதி காட்டன். இதில் 2 வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து காட்டன்லேயே காதி மிக்ஸ் ஆகி வரும், ஒன்று வந்து பியோர் காதி. இது வந்து பியோர், இது வந்து காட்டனில் காதி மிக்ஸ் ஆகிருக்கு. இன்னொன்று வந்து பியோர் காதி காட்டன். ரெண்டுமே வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃபேப்ரிக்கு. இதிலே வந்து இன்னும் கொஞ்சம் ரேட் கம்மியில் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் க்ரீம் கலர் பேண்ட்ஸில். யாருக்காச்சும் அந்த க்ரீம் ஷேட்ஸில் இதுக்கு மேட்ச் பண்ணுறக்காண்டி பேண்ட்ஸ் வேணும்னு சொன்னிங்கன்னா நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு கிரே ஷேட். இப்போ வந்து நான் கொண்டு வரது எல்லா கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேராக இருக்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா ஒரு கிரேன்னு சொல்லும் போது அது கிரேயாக இருக்கக்கூடாது, அது வந்து அந்த கிரேக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட் இருக்கிற மாதிரி இருக்கணும் தான் நான் செலெக்ஷன் வந்து இப்போ ஒரு 10 டிசைனில் வந்து ஏதோ ஒரு டிசைன் செலக்ட் பண்ணி. ஏன்னா நம்ம வந்து ஸ்மால் பிஸ்னஸ்ன்றனால நம்மளே ரொம்ப ரேராக செலக்ட் பண்ணுவோம். இது நம்ம கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுமா, நம்ம கஸ்டமர் இதை எடுப்பாங்களா அப்படின்னு. ஏன்னா வந்து நம்ம நிறையா குமிச்சு வச்சிட்டோன்னா எல்லாருக்குமே எல்லாமே பிடிக்காது இல்லையா. ஸோ நம்மளுக்கும் ஒரு லாஸ் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா செலக்டிவாக நம்மளும் வேர் பண்ணணும், எல்லோரும் வேர் பண்ணுற மாதிரி கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரே ஷேடு, ரொம்ப அழகான ஒரு கிரே ஷேடு. ஒரு மாதிரி அந்த சிமெண்ட் வந்து பவுடர் இருக்கும் தெரியுமா, அதில் நம்ம வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணணும், ஒரு கலர் வரும் தெரியுமா, அந்த கலர் ஷேடு இது. அந்த கலர் ஷேடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே வந்து உங்களுக்கு ஹாரிசான்டலாக, இங்கே உங்களுக்கு வெர்டிக்கலாக, இதுவுமே வந்து உங்களுக்கு இந்த பீட்ஸ் எல்லாம் அழகாக குட்டியாக கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஹேண்ட் ஒர்க் தான் உங்களுக்கு பண்ணியிருக்குது. ஹேண்டில் வந்து அந்த பீட்ஸ் இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த எலிகண்ட் லுக் வரக்காண்டி உங்களுக்கு இந்த பட்டன்ஸும் பாருங்கள் எவ்வளோ அழகாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ரெயிட் அந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் லைன்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லாக உங்களுக்கு இது இருக்கும். கைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கையும் ஃபினிஷிங் பாருங்களேன், ஃபினிஷிங்கில் தான் மெயின் ஒரு டச்சு. ஒருத்தவங்க சொல்லுவாங்க நம்ம வந்து என்னடா வந்து ஒரு குர்த்தி வந்து இவ்வளோ ரேட்டுக்கு எடுக்கணுமான்ற போது அந்த ஃபினிஷிங் இல்லைன்னா நம்ம வந்து 500க்கு எடுக்கட்டும், ஒரு 200க்கு எடுக்கட்டும், ஒரு 100 ருபீஸ்க்கு எடுத்தால் கூட அது நம்மளோட வேர்த்தான காசு. அது அந்த 100 ருபீஸ்க்கு எடுத்துகிட்டு நம்மளுக்கு அது வந்து ஒன் டைம் கூட நீங்கள் யூஸ் பண்ணி அதுக்கு வேர்த் இல்லைன்னா அந்த 100 ருபீஸும் வேஸ்ட்டு. பட் ஆனால் இதே நம்ம வந்து ஒரு குர்த்தி ஒரு 400 500க்கும் அந்த வேர்த் உள்ள குர்த்தியை எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு 1 year 2 year யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேர்த் இருக்கும் அது யூஸ் பண்ண. பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி பையும் நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து கேல்குலேட்டடு. ஸோ எந்த பொருள் வாங்கினா தரமான பொருளை வாங்குங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கும் அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், உங்களுக்கும் நிறைய நாள் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு அந்த திரும்ப எடுத்து அந்த துணியே வந்து ஒரு லேயர், அப்புறம் இன்னொரு லேயர் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டிச் கூட தெரியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த 3 இது வந்ததும். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டிச்சு. இந்த மாதிரி ஸ்டிச்சு அது பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி பண்ணியிருக்கோன்றது கூட உங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஸ்டிச் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டிச் மாதிரி தான் தெரியுது. இந்த 3 இங்கே பாருங்கள், 1 2 3 4 லேயரோட ஸ்டிச்சு எதுவுமே தெரியல. ஸோ இந்த மாதிரி தான் குவாலிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான். ஸோ இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு எம்லேருந்து 3XL வரைக்கும் அவைலபிலிட்டிஸ் இருக்குது. யாராச்சும் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபுல்லாக பாருங்கள், இதில் உங்களுக்கு பேக்கெட் கூட வருது. ஸோ யூஸ்வலாக இப்போ எல்லாருக்குமே பேக்கெட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறீங்களா, ஸோ பேக்கெட் கூட வருது. ஸோ ஃபஸ்ட்டு கலர் ஷேடு. ஸோ இதிலே வந்து இன்னும் 2 கலர் ஷேட்ஸ் இருக்குது. பியோர் காட்டனு, இதெல்லாம் வந்து காதி மிக்ஸ்டு சொல்லுவாங்கள்ல, காதியோட ஃபேப்ரிக்ஸ். இதெல்லாம் காட்டன்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் காட்டன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து காதி ஓட காட்டன்ஸ். இது ஒரு சாக்லேட் கலர் பாருங்கள். அதுலேயே வந்து டார்க் சாக்லேட் இல்லாமல் லைட் சாக்லேட், அதில் வந்து உங்களுக்கு கோல்ட் பீட்ஸ் அந்த கலர் மேட்ச் ஆகிற அளவுக்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த கலர் மேட்ச் ஆகிற மாதிரி அந்த கிரே. ஸோ அதுதான் வந்து அந்த பிராண்டு, அந்த லுக்கு, அந்த இதெல்லாம் கொடுக்குறது. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா இது பாருங்கள். ஸோ ஒரு சாக்லேட் கலர் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சாக்லேட் கலரும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கலர் ஷேட்ஸ் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி 3 ஷேட்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா வந்து 3 கலர்ஸுமே ஒரு வித்தியாசமான இது, எல்லா இதுக்கும் போடலாம். எல்லாருக்கும் எல்லார் வீட்லேயும் ஒரு க்ரீம் கலர் ஷேடு இருக்குது, ஒரு வெந்தய கலர் சாரீஸோ சில கலர்ஸ் எல்லாம் எல்லாருக்கூடையும் இருக்கிற மாதிரி அது மாதிரி ஒரு க்ரீம் கலர்ஸ் இது வந்து எல்லாருக்குமே நல்லாயிருக்கும்.
டார்க் ஷேடாக இருக்கட்டும் லைட் ஷேடாக இருக்கட்டும் எந்த ஷேடாக இருங்க ரொம்ப எலிகெண்ட் லுக்கு வந்து க்ரீமில் தான் வந்து ரொம்ப பேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த க்ரீம் ஷேட் பாருங்களேன், அதுக்கு தக்குற மாதிரி அந்த பால்ஸ் பாருங்களேன் அதே கலரில் மேட்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த மாதிரி இது மேட்ச் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபேப்ரிக்காக இருக்கட்டும் அந்த லுக்காக இருக்கட்டும் அந்த குவாலிட்டி வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ நான் நேற்றே வந்து ஒரு சாரீ சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நம்ம காட்டன் சுடிதாரும் எவ்வளோ இதாக ப்ரெஸ் பண்ணுறோம் பாருங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டாலுமே பாருங்கள் எங்கேயுமே அந்த சுருக்கம் வராது. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பிளெயின் ஒரு காலருக்கு உங்களுக்கு இங்கே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அழகாக. நீங்கள் இது வந்து இந்த பட்டன் போடணுன்ற அவசியம் இல்லை, இது ஓப்பனாகவே தான் இருக்குது. இந்த இடம் ஓப்பனாக தான் இருக்குது, பட்டன்ஸ் எதுவுமே இல்லை. அந்த வி ஷேப் வர மாதிரி ஷேப்புமே பாருங்களேன் ஒரு வி ஷேப் கொடுத்த மாதிரி இது இருக்குது. பட் ஆனால் நீங்கள் குனிஞ்சாலும் கொண்டாலும் எதுவுமே இது தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும், லுக் வைஸாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த குர்த்தி வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பின் பண்ணுங்கள். எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் பின் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டிஸ் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் கொரியர் அனுப்புகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம மே மந்த் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வச்சுருந்தோம் எல்லாருக்குமே. ஸோ அது ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மந்த்லேருந்து ஷிப்பிங் வந்து சார்ஜ் ஆகும். ஸோ இன்சைட் பெங்களூர்னா இட் மே பி லைக் 40 to 50 rupees சார்ஜ் பண்ணுவோம். ஸோ அவுட் சைட் பெங்களூர்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பிளேஸ். இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப லாங் இதுனா ஒரு 70-80 ஜஸ்ட் ஒரு 10 rupees ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் வரலாம். ஸோ யாருக்காச்சும் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் அவர் பேஜ். எவ்வளோ சீக்கிரமாக ஆகுமோ நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குறோம் வியூவர்ஸ் எல்லாருமே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு நல்ல கிவ் அவே கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ அந்த கிவ் அவே யாருக்கு வேணாலும் போகலாம். ஸோ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இவ்வளோ பேர் வந்தோன்னே கிவ் அவே கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.